ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையோட உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அவனை கொண்டாடுறதுக்கு இந்த உலகத்துல ஒரு கூட்டமே அலை அலையா வரும். ஆனா அதே மனுஷன் ஏதோ ஒரு சூழ்நிலையால தலைகுபர கீழே விழும்போது சுத்தி பார்த்தா ஒரு நிழல் கூட மிஞ்சாது. இந்த உலகத்துல மனுஷனோட நிழல் கூட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் கூட வரும், இருட்டு வந்தா அதுவும் கழன்று ஓடிடும் அப்படின்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அப்படித்தான் இந்த போலியான உறவுகளும். மகத சாம்ராஜ்யத்தையே தன் மூளையால ஆட்டி படைச்ச மாபெரும் ஞானி சாணக்கியர் அன்னைக்கு அர்த்த சாஸ்திரத்திலையும் சாணக்கிய நீதியிலையும் சும்மா போகிற போக்குல தத்துவங்களை எழுதி வச்சுட்டு போகல. மனுஷனோட ரத்தத்துல கலந்திருக்கிற அந்த அசிங்கமான சுயநலத்தோட நச்சுத்தன்மைய அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டிருக்கார். இந்த உலகத்துல எல்லாரும் அன்பை தேடித்தான் அலையிறாங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. எல்லாரும் அவங்கவங்க தேவைக்கான இரையை தேடித்தான் அலையிறாங்க. இந்த கசப்பான உண்மைய எப்போ ஒருத்தன் தம் மனசால புரிஞ்சுக்கிறானோ அப்போதான் அவனோட உண்மையான ஆன்மீக பயணமும் வாழ்க்கை ஞானமும் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கேள்வியை எல்லாரும் உங்க மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. உங்க கூட இப்ப பேசிட்டு சிரிச்சிட்டு உங்க தோள்ல கை போட்டுட்டு இருக்கிற அத்தனை பேரும் உங்களை நிஜமாவே நேசிச்சுதான் கூட இருக்காங்களா? இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வசதியோ பணமோ இல்ல பதவியோ அவங்களுக்கு தேவைப்படுதுன்றதுக்காக பக்கத்துல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்களா? இந்த நிதர்சனத்தை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா நெஞ்சு நடுங்கும். சாணக்கியர் சொல்ற முதல் ரகசியமே இதுதான். ஒரு மனுஷனுக்கு பணமோ சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தும் இருக்கும்போது அவனோட சொந்தக்காரனும் அண்டை வீட்டுக்காரனும் ஏன் முகம் தெரியாத மூணாவது மனுஷன் கூட ஓடோடி வந்து சொந்தம் கொண்டாடுவான். தம்பி நீங்க வேற, நீங்க நம்ம ஆளு அப்படின்னு உசுரையே கொடுக்குற மாதிரி ஐஸ் வைப்பாங்க. ஆனா அந்த வசதி வாய்ப்பு கொஞ்சம் சரிஞ்சா போதும் உங்களை விட்டுட்டு முதல்ல ஓடி போறது அந்த சொந்த பந்தங்களாத்தான் இருக்கும். இது ஏதோ இன்னைக்கு நேத்து நடக்கிற கூத்தில்ல, காலங்காலமா மனுஷகுலம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாய விளையாக்கு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய வர்த்தகர் இருந்தார். அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல. மாட மாளிகை, ஏகப்பட்ட ஆட்கள், ஊரே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து அவரோடது. அவரை சுத்தி எப்பவும் ஒரு 10-15 பேர் அண்ணன் தம்பின்னு உசுரையே கொடுக்குற மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் என்ன சொன்னாலும் ஆமங்கய்யா நீங்க சொல்றதுதான் வேதம், நீங்க தப்பாவே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அடிமை மாதிரி தலையாட்டுற ஒரு கூட்டம் அது. அந்த வர்த்தகரும் நினைச்சார், நமக்கு தான் எவ்வளவு நல்ல சொந்தக்காரங்க, எவ்வளவு நல்ல நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே பெருமைப்பட்டுக்கிட்டார். ஆனா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. கடல்ல வர்ற பேரலை மாதிரி ஒரு பெரிய நஷ்டம் அவரோட வியாபாரத்தை அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. கையில இருந்த காசெல்லாம் கரைஞ்சு கடைசியில வாங்கின கடனுக்கு வீட்டை ஏலம் விடுற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். அன்னைக்கு வரைக்கும் அவரோட வீட்டு வாசல்ல விடிஞ்சா தாத்து கிடந்த கூட்டம் அடுத்த நாளே அந்த பக்கமா போறதையே நிறுத்திடுச்சு. அவர் தெருவில் நடந்து போகும்போது அன்னைக்கு அவரோட காசுல திண்டுட்டு சுத்தின சொந்தக்காரங்க கூட இவனை பார்த்தா காசு கேட்பான் இல்ல உதவி கேட்பான் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிட்டு போனாங்க. இதைத்தான் சாணக்கியர் அன்னைக்கே சொன்னார். ஒரு மரத்துல பழங்கள் நிறைஞ்சி தொங்கும்போது பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து உட்காரும். அந்த மரத்தோட பழங்கள் எல்லாம் தீர்ந்து இலைகள் உதிர்ந்து அது வெறும் பட்ட மரமா நிக்கும்போது எந்த பறவையாவது அந்த மரத்தை திரும்பி பார்க்குமா? கண்டிப்பா பார்க்காது. மனுஷ உலகமும் அப்படிப்பட்டதுதான். மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த அசிங்கமான சுயநலத்தை எப்படித்தான் அடையாளம் காண்றது? அதுக்கு சாணக்கியர் ஒரு தராசை நம்ம கையில கொடுக்கிறார். உங்களோட கஷ்ட காலத்துல நீங்க அவங்க கிட்ட போய் நிக்கவே வேண்டாம். சும்மா உங்ககிட்ட வசதி குறைஞ்ச மாதிரி, நீங்க ஏதோ பெரிய கஷ்டத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு சின்ன பாவனையை மட்டும் அவங்க முன்னாடி காட்டி பாருங்க. அன்னைக்கு தெரியும் யார் கூட நிக்கிறாங்க, யார் ஓடுறாங்கன்னு. இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல எல்லாரும் லைக்ஸ்க்காகவும் ஷேர்ஸ்க்காகவும் போலி புன்னகைய முகத்துல மாட்டிக்கிட்டு அலையிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாரும் ஒரு பெரிய கணக்கோட தான் இருக்காங்க. இவனால நமக்கு என்ன லாபம், இவன் கூட இருந்தா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனுஷனோட குணம் அவனோட நடத்தையில மட்டும் இல்ல, அவனோட தேவையில தான் வெளிப்படும். தேவை இருக்கும்போது குழஞ்சு குழஞ்சு பேசுற ஒரு உறவு தேவை முடிஞ்ச உடனே உங்களை ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுரும். இந்த உலகத்துல சுயநலமில்லான அன்புன்னு ஒன்று இருக்கான்னு கேட்டா அது ரொம்ப அபூர்வம். ஆனா அந்த அபூர்வமான அன்பை விட்டுட்டு நாம எல்லாரும் இந்த போலி முகமூடி போட்ட மனுஷங்களோட பின்னாடி ஓடி நம்ம உசுரையும் நம்ம நிம்மதியையும் தொலைச்சிட்டு நிக்கிறோம். சாணக்கிய நீதி நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, யாரையும் பார்த்த உடனே நம்பிடாதீங்க. அவங்க பேசுற இனிமையான வார்த்தைகளை வச்சு அவங்களோட குணத்தை எடை போடாதீங்க. ஒருத்தனோட குணம் அவனோட செயல்ல தான் இருக்கு. பணமும் புகழும் இருக்கும்போது வர்ற உறவுகள் எல்லாம் வெறும் வேடிக்கை பார்க்குற கூட்டம். அவங்க உங்களை நேசிக்கல, உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தையும் பதவியையும் மட்டும்தான் நேசிக்கிறாங்க.
அப்போ இந்த மாதிரி ஆட்களை எப்படித்தான் கையாள்றது, அவங்கள எப்படி நம்ம வாழ்க்கையில இருந்து தள்ளி வைக்கிறது? அதுக்கு நாம பெரிய சண்டையெல்லாம் போட வேண்டியதில்லை. அவங்க கிட்ட இருக்கிற உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை நிறுத்திக்கிட்டாலே போதும். அவங்களோட சுயநலம் அவங்கள தானாவே உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடும். இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. இந்த விதியை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில பாதி துயரம் குறைஞ்சிடும். ஆனா இந்த சுயநலத்தோட அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நம்ம பக்கத்திலேயே இருந்துட்டு நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து உள்ளுக்குள்ளேயே புழுங்கி சாகுற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க தான் நம்ம அண்டை வீட்டுக்காரங்க அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அவங்களோட அந்த ரகசிய பொறாமை எவ்வளவு ஆபத்தானது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அடுத்த பகுதியில அக்குவேறு ஆணிவேரா பார்ப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அவன் நம்மள விட நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அங்கதான் சாணக்கியரோட இந்த 2வது ரகசியம் வேலை செய்யுது. இந்த உலகத்துல எதிரிங்க எங்கேயோ தூரத்துல இருக்கிறாங்கன்னு நினைச்சு நாம வெளியில தேடிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே, நம்ம செவத்துக்கு அந்த பக்கமே ஒரு பெரிய நச்சுப்பாம்பு காத்துக்கிட்டு இருக்குன்றது பல பேருக்கு தெரியறதே இல்ல. சாணக்கியர் அன்னைக்கு எச்சரிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனோட வீழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதும் அவனோட வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள்ளேயே ரத்த கண்ணீர் வடிக்கிறதும் இந்த அண்டை வீட்டுக்காரங்களோட ஒரு பொதுவான குணம். இந்த விஷயம் ஏதோ இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. மனுஷ நாகரீகம் உருவான காலத்திலிருந்தே இந்த ரகசிய பொறாமைங்கிறது சமூகத்தையே அரிச்சு தின்னுட்டு இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஒரு சின்னதா ஒரு நல்ல காரியம் நடக்குது, இல்ல ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன முன்னேற்றம் வருதுன்னு வச்சுப்போம். அதை முதல்ல பார்த்துட்டு ஓடி வந்து வாழ்த்துற மாதிரி நடிக்கிற அந்த அண்டை வீட்டுக்காரங்களோட கண்ணுல இருக்கிற அந்த பொறாம தீயை என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அவங்க வாய் மட்டும்தான் சிரிக்கும், ஆனா அவங்க கண்ணுல இருக்கிற அந்த குரூரமான பார்வை அவங்களோட உள்ளத்துல இருக்கிற வஞ்சகத்தை அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துரும். சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனோட முகம் அவனோட மனசோட கண்ணாடி கிடையாது, அவனோட கண்கள் தான் அவனோட அசல் எண்ணத்தை வெளிப்படுத்தும். முகத்துல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு முதுகுக்கு பின்னாடி போய் இவனுக்கு எப்படி இவ்வளவு காசு வருது, இவன் என்ன தப்பான வழியில போறானா அப்படின்னு நாலா பக்கமும் வதந்திய பரப்புற கூட்டம் தான் இந்த உலகத்துல அதிகம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில்லையும் மழையிலையும் உழைச்சு அவனோட நிலத்துல அருமையான விளைச்சலை கொண்டு வந்தான். அந்த வருஷம் அவனோட நிலத்துல விளைஞ்ச தானியங்கள் எல்லாமே தங்க நிறத்துல ஜொலிச்சது. இது அந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அவனோட பக்கத்து நிலத்துக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரன் தான் முதல்ல பார்த்தாங்க. அவங்க நேரா வந்து, அடேங்கப்பா, உன்னோட உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைச்சிருச்சுப்பா, இந்த வருஷம் நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு கை கொடுத்து பாராட்டினாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவங்க மனசுக்குள்ள தூக்கம் வரல. நம்மளும் தான் நிலம் வச்சிருக்கோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி விளைச்சல் வரல, இவன் மட்டும் எப்படி நம்மளை விட முன்னாடி போகலாம் அப்படின்ற அந்த பொறாம அவங்க மண்டைக்குள்ள குடைய ஆரம்பிச்சது. அதோட விளைவு என்ன தெரியுமா? அடுத்த நாளே அவனோட நிலத்துக்கு வர்ற தண்ணி பாதையை மறைமுகமா அடைக்கிறதும் அவனோட பயிர்களை கெடுக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதை நாம பார்க்கும்போது புரியுது, பொறாமைங்கிறது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மிருகமா மாத்துதுன்னு. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஆட்களை எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. உங்க வீட்டில் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது அவங்களோட முகபாவத்தை மட்டும் கவனிங்க. அவங்க வந்து வாழ்த்தும் போது அவங்க வார்த்தையில ஒரு நடுக்கம் இருக்கும், அவங்க பேச்சோட வேகம் குறையும். அதை விட முக்கியமா, உங்க வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு நடக்குதுன்னா முதல்ல ஓடி வந்து ஜன்னல் வழியாவும் செவுத்து ஓரமாவும் நின்று வேடிக்கை பார்க்கறது இவங்களா தான் இருக்கும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அண்டை வீட்டுக்காரனோட நட்புங்கிறது கத்தியோட விளிம்புல நடக்கிற மாதிரி. எப்ப வேணா அது உங்களை வெட்டலாம். ஏன்னா அவங்களுக்கு உங்களை பத்தின அத்தனை விஷயங்களும் அக்கு வேற ஆணி வேறா தெரியும். நீங்க எப்ப போறீங்க, எப்ப வரீங்க, உங்க வீட்டுல என்ன சமைக்கிறாங்கன்றதுல இருந்து உங்க பொருளாதார நிலைமை என்ன வரைக்கும் அவங்க நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆன்மீக பூமியில நாம வாழும்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பொறாமைங்கிறது ஒரு ஆன்மீக நோய். அந்த நோய் தாக்கப்பட்ட மனுஷங்க மற்றவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி தங்களை தானே அழிச்சுப்பாங்க. ஆனா அவங்க அழியறதுக்குள்ள நம்மளை வம்படியா இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப இருக்கிற நவீன உலகத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னே தெரியாம வாழறது ஒரு பக்கம் இருந்தாலும், கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் இன்னும் இந்த மறைமுக போட்டி நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க வீட்டு பையன் அந்த வேலைக்கு போயிட்டான், நம்ம பையன் இன்னும் சும்மா இருக்கானே அப்படின்ற ஒப்பிடுதல் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. சாணக்கியர் அன்னைக்கே தெளிவா சொன்னார், ஒரு அரசன் எப்படி தன் அண்டை நாட்டு அரசனை எப்பவும் சந்தேகத்தோடையே பார்க்கணுமோ அப்படிதான் ஒரு குடும்பத் தலைவனும் தான் அண்டை வீட்டுக்காரனை ஒரு குறிப்பிட்ட எல்லையோட தான் வச்சுக்கணும். அவங்கிட்ட போய் உங்களோட எல்லா ரகசியங்களையும் கொட்டுனீங்க, அப்புறம் உங்க அழிவை நீங்களே தேடிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். மனுஷனோட மனசு எவ்வளவு விசித்திரமானது பாத்தீங்களா? தனக்கு இருக்கிற கஷ்டத்தை விட அடுத்தவன் நல்லா இருக்கானேன்ற கஷ்டம் தான் இங்க பல பேரை தூங்க விடாம பண்ணுது. இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல நிம்மதிங்கிறது யாருக்கும் கிடைக்காது. சாணக்கியரோட இந்த 2வது அறிவுரை நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா,
உங்களுடைய வளர்ச்சியை நீங்க சத்தம் இல்லாம செய்யணும். உங்களுடைய வெற்றியை முரசு கொட்டி அண்டை வீட்டாருக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவு அமைதியா முன்னேறீங்களோ அவ்வளவு தூரம் இந்த பொறாமை பார்வையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னா கண்ணேறு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வேற எதுவும் இல்லை, இந்த மாதிரி மனிதர்களோட நச்சு பார்வை தான். அந்த பார்வை ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த உழைப்பையும் சாம்பலாக்குற சக்தி கொண்டது. அப்போ இந்த அண்டை வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து நம்மளை எப்படித்தான் பாதுகாத்துக்கிறது? அவங்க கூட எப்பவும் ஒரு புன்னகையோட நில்லுங்க. ஆனா உங்க வீட்டு வாசற்படியை தாண்டி அவங்கள உள்ள அனுமதிக்காதீங்க. அவங்க கிட்ட நலம் விசாரிங்க. ஆனா உங்களுடைய எதிர்கால திட்டங்களை ஒரு நாளும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. இதுதான் சாணக்கியர் காட்டுற சாதுரியமான வழி. இந்த வழியை தவறி நாம அவங்கள ரொம்ப நெருங்கின உறவா நினைச்சோம்னா கஷ்டகாலம் வரும்போது அவங்க தான் முதல்ல கை தட்டி சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டகாலம் வரும்போது நம்ம கூட நிக்காம ஓடி ஒழியிற மத்த உறவுகளை பத்தி சாணக்கியர் என்ன சொல்றாருன்றத அடுத்த பாகத்துல இன்னும் ஆழமா விரிவா பார்க்கலாம். ஒரு மனுஷனோட நிஜமான பலம் என்ன, அவனோட உண்மையான பலவீனம் என்னங்கிறது அவனுக்கு வர்ற சோதனையான காலத்துல தான் அப்பட்டமா தெரியும். நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கூடவே சுத்துற அத்தனை பேரும் நம்ம மேல இருக்கிற பாசத்துல தான் இருக்காங்கன்னு. ஆனா வாழ்க்கை ஒரு பெரிய சூறாவளியை கிளப்பி நம்மளை அடிச்சு போடும்போது தான் நம்ம கூட இருந்த மரங்கள் எல்லாம் வேரோட சாஞ்சு வெறும் முள் புதர்கள் மட்டும்தான் நிற்கும். சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப ஆணித்தரமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தனோட உண்மையான உறவை, அவனோட அசல் விசுவாசத்தை சோதிச்சு பார்க்குற ஒரே களம் இந்த துன்பம் மட்டும்தான். மத்தபடி சுப காரியங்கள்லையும் கொண்டாட்டங்கள்லையும் வந்து பந்தி அமுக்கிற கூட்டமெல்லாம் வெறும் தற்காலிக பயணிகள். அவங்கள நம்பி ஒரு நாளும் உங்க வாழ்க்கை படக நடுக்கடல்ல இறக்கிடாதீங்க. இப்போ இந்த உலகத்துல நாம சமூகத்தை உற்று பார்த்தோம்னா பல விசித்திரமான உண்மைகள் புரியும். ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு கொடூரமான நோய் வருது, இல்ல அவனோட ஒட்டுமொத்த சொத்தும் அழிஞ்சு வறுமை வாசல்ல வந்து நிக்குது, இல்லனா சமுதாயத்துல ஏதோ ஒரு பெரிய அவமதிப்பு ஏற்பட்டு தலகுனியிற நிலைமை வருதுன்னு வச்சுப்போம். அந்த நிமிஷத்துல அவனோட ஃபோன் கால்களை அட்டென்ட் பண்ணாம, அவனோட மெசேஜ்களை பார்க்காத மாதிரி நடிச்சு தூரமா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற அந்த முகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் சாணக்கியர் காட்டுற மிக ஆபத்தான மறைமுக எதிரிகள். அவங்க வெளியில உங்களை அடிச்சு வீழ்த்த மாட்டாங்க. ஆனா நீங்க அடிபட்டு விழும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன உதவிக்கரத்தை கூட தட்டி விட்டுட்டு நீங்க அழியறத வேடிக்கை பார்க்கிற கொடூரமான மனசுக்காரங்க. ஒரு ராஜ்யத்துல ஒரு தளபதி இருந்தான். அவன் போர்க்களத்துல எத்தனையோ வெற்றிகளை கொடுத்து அரசனோட நம்பிக்கைக்குரியவனா வாழ்ந்து வந்தான். அவனை சுத்தி எப்பவும் அவனோட சொந்தக்காரங்களும் அவனோட வீரர்களும் உங்களுக்காக உசிரையே கொடுப்போம் அப்படின்னு சபதம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தளபதியும் அவங்களையெல்லாம் தான் சொந்த ரத்தமா நினைச்சு அள்ளி அள்ளி கொடுத்தான். ஆனா ஒரு நாள் ஒரு துரதிர்ஷ்டவசமான போர்ல அவனோட 2 கால்களும் முறிஞ்சு போச்சு. அவனால இனிமேல் வாள் தூக்க முடியாது, போர்க்களத்துக்கு போக முடியாதுன்ற நிலைமை வந்த உடனே அரண்மனையில அவனோட பதவி பறிபோச்சு. அடுத்த சில வாரங்கள்லயே அவனோட மாளிகைக்கு வர்ற ஆட்களோட எண்ணிக்கை சுருங்கிட்டே வந்து கடைசியில 0 வந்து நின்னுச்சு. அவனுக்கு ஒருவேளை மருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க கூட அன்னைக்கு அவனோட நிழல்ல வாழ்ந்த சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட வரல. அவங்க எல்லாரும் அவன் கதை முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவனால நமக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒதுங்கிட்டாங்க. இந்த உலகத்தோட யதார்த்தம் இதுதான். நீங்க எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நடுக்கடல்ல நிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கஷ்டம் வந்திருக்கா? அன்னைக்கு நீங்க அழுதுட்டு உதவி கேட்டு நின்னப்போ உங்க அலைபேசியை பிளாக் பண்ணிட்டு நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம் அப்படின்னு நழுவுன சொந்தக்காரங்க எத்தனை பேர்? சாணக்கியர் நீதி என்ன சொல்லுதுன்னா, கஷ்ட காலத்துல உங்களை விட்டு விலகி நிக்கிற ஒரு உறவை உங்களோட கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள சேர்க்கவே கூடாது. அவங்க உங்க கூடவே இருந்தா அடுத்த முறை நீங்க விழும்போது அவங்க உங்களை இன்னும் ஆழமான குழியில தள்ளிட்டு போயிடுவாங்க. இவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் பஞ்சு மாதிரி மென்மையா இருக்கும், ஆனா அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் ஈட்டி மாதிரி கூர்மையா இருக்கும். ஆன்மீக ரீதியா நாம இதை எப்படி பார்க்கணும்னா, கஷ்டங்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வடிகட்டி. நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற குப்பைகளையும் நச்சுத்தன்மை வாய்ந்த மனுஷங்களையும் பிரிக்கிறதுக்காகவே பிரபஞ்சம் நமக்கு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்குது. அந்த நேரத்துல யார் நம்ம கூட நின்னு நம்ம கண்ணீரை துடைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆன்மாவுக்கு நெருக்கமான உண்மையான உறவுகள். மத்தவங்க எல்லாரும் வெறும் வேஷக்காரர்கள். சாணக்கியர் என்ன எச்சரிக்கிறார்னா, வறுமை வரும்போது ஓடிப்போற உறவினர்களை விட நீங்க ஒரு ஆபத்துல சிக்கி இருக்கும்போது உங்களை அப்படியே கைவிட்டுட்டு போறவங்க தான் ரொம்ப துரோகிகள். அவங்க உங்களோட பலவீனத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சதி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.
மனுஷனோட புத்தி எவ்வளவு சுயநலமா வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா? நீங்க நல்லா இருக்கும்போது உங்க புகழ பாடுற வாய், நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்க குறைகளை பேச ஆரம்பிச்சிடும். அவன் அன்னைக்கே அப்படி ஆடனா அதான் இன்னைக்கு இந்த நிலைமைன்னு தீர்ப்பெழுதுறதுல இந்த போலியான உறவுகளுக்கு ஒரு தனி அலாதி இன்பம். இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டுக்கிறது தான் ஒரு புத்திசாலியோட முதல் வேலை. அவங்க கிட்ட போய் உங்க துக்கத்தை கொட்டி அவங்களோட அனுதாபத்துக்காக கெஞ்சாதீங்க. ஏன்னா அவங்களோட அனுதாபம் கூட போலியானது தான். அப்போ இந்த மாதிரி ஆபத்து காலத்துல ஓடி ஒளியிற கூட்டத்தை நாம எப்படி எதிர்கொள்றது? அவங்க விலகி போகும்போது அவங்கள தடுக்காதீங்க. அவங்க போற பாதைக்கு வழிய விடுங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய சுய முயற்சியால, உங்களுடைய சொந்த உழைப்பால மறுபடியும் எழுந்து நில்லுங்க. நீங்க மறுபடியும் ஜெயிச்சு வரும்போது அதே கூட்டம் மறுபடியும் உங்க வாசல்ல வந்து பல்ல காட்டிக்கிட்டு நில்லாம இருக்காது. ஆனா அன்னைக்கு அவங்கள உள்ள சேர்க்காம இருக்கிறது தான் சாணக்கியத்தனம். சரி, இந்த மாதிரி ஆபத்தானவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்ம வீட்டின் ரகசியங்களை வெளியில சொல்ற இன்னொரு மோசமான கூட்டம் இருக்கு. அவங்கள பத்தி சாணக்கியர் என்ன சொல்றாரு, அதை எப்படி கையாள்றதுங்கிறத அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா பார்ப்போம். ஒரு மனுஷனோட நிம்மதியையும் அவனோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட கௌரவத்தையும் ஒரே நொடியில காலி பண்ற சக்தி எதுக்கு இருக்கு தெரியுமா? அவனோட வீட்டுக்குள்ள நடக்கிற ரகசியங்களை அடுத்தவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த நச்சு நாக்குகளுக்குத்தான் இருக்கு. சாணக்கியர் அன்னைக்கே ரொம்ப ஆணித்தரமா ஒன்னு சொன்னார். ஒரு கோட்டையோட கதவுகள் எவ்வளவுதான் இரும்புல செஞ்சிருந்தாலும் உள்ளே இருக்கிற ஒருத்தன் அதை திறந்து விட்டா அந்த கோட்டை அழிகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படித்தான் நம்ம குடும்பமும். நம்ம இரத்த பந்தங்கள் கிட்டையும் அண்டை வீட்டார்கிட்டையும் பாசத்துல நம்ம வீட்டு பலவீனங்களையும் ரகசியங்களையும் கொட்டுறதுங்கிறது நம்மள நாமே ஒரு கூர்மையான கத்தி மேல நிறுத்தி வைக்கிறதுக்கு சமம். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை கவனிச்சு பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியும். எல்லாரும் உங்க கதையை ஏதோ ஆர்வம் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. ஐயோ அப்படியாப்பா, அப்புறம் என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப அனுதாபப்படுற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு உங்க வீட்டு சண்டைகளையும் உங்க குடும்பத்துல இருக்கிற பொருளாதார பற்றாக்குறையையும் நோண்டி நோண்டி நோட்டம் போடுவாங்க. நாமளும் என்ன நினைப்போங்க, நம்ம கஷ்டத்தை கேட்க இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு மனசுல இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் அப்படியே அக்கு வேறு ஆணி வேற அவங்க கிட்ட கொட்டிடுவோம். ஆனா அவங்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அடுத்த 5வது நிமிஷம் அந்த ரகசியத்தை இன்னொருத்தன்கிட்ட காரசாரமான செய்தியா மாத்தி, அவன் வீட்டுல இப்படிதான் நடக்குது, அவன் நிலைமை இவ்வளவுதான் அப்படின்னு ஏளனமா பேசுறதுக்கு தான் அதை உபயோகிப்பாங்க. ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல ஒரு தம்பி இருந்தார். அவரோட அண்ணனுக்கும் அவருக்கும் நடுவுல ஒரு சின்ன சொத்து தகராறு. மனசு தாங்காம அந்த தம்பி அவரோட அண்டை வீட்டுக்காரன் கிட்டையும் எப்பவும் வீட்டுக்கு வந்து போற ஒரு தூரத்து சொந்தக்காரன் கிட்டையும் போய், எங்க அண்ணன் என்ன இப்படி ஏமாத்திட்டான், எங்க வீட்ல இப்ப பணத்துக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மனசு உருகி பேசினார். அவங்களும் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நடிச்சிட்டு போனாங்க. ஆனா சில நாட்கள்லயே அந்த ஜமீன் குடும்பத்தோட எதிரிகளுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்தது. அவங்க வீட்ல இப்போ ஒற்றுமை இல்ல, பணத்தட்டுப்பாடு இருக்குன்ற பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்ட எதிரிகள் சமயம் பார்த்து அவங்க நிலத்தை மொத்தமா முடக்கினாங்க. கடைசியில அந்த ஜமீன் குடும்பமே தெருவுக்கு வர்ற நிலைமை உருவாச்சு. தம்பி அன்னைக்கு யோசிச்சார், நாம பண்ண தப்பு என்னன்னு. சாணக்கியர் சொல்றது இதுதான், உங்க சொந்த பலவீனத்தை நீங்களே வெளியில சொல்லும்போது எதிரிக்கு நீங்களே ஒரு ஆயுதத்தை செஞ்சு உங்க நெஞ்சில குத்த கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, உங்க சொந்த வீட்ல கணவன் மனைவிக்குள்ள வர்ற சண்டையோ இல்ல உங்க குழந்தைகளோட பலவீனங்களையோ என்னைக்காவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டையோ சாதாரணமா பேசியிருக்கீங்களா? அப்படி பேசினதுக்கு அப்புறம் அவங்களோட பார்வை உங்க மேல எப்படி இருந்துச்சுன்னு கவனிச்சிங்களா? சாணக்கிய நீதி நமக்கு தெளிவா ஒரு எல்லையை வகுக்குது. உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது உங்க வீட்டு செவுத்தை தாண்டி 3வது மனுஷன் காதுக்கு கேட்கவே கூடாது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா நல்ல விஷயத்தை கேட்டா பொறாமப்படுவாங்க, கெட்ட விஷயத்தை கேட்டா கேலி பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே ஒரு குடும்பத்தோட ஆன்மீக நிம்மதியையும் நேர்மறை ஆற்றலையும் மொத்தமா அழிச்சிடும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நாம தேடுற அந்த தற்காலிக ஆறுதல் தான் பின்னாடி நம்ம வாழ்க்கையையே நரகமா மாத்துற ஒரு பெரிய வலையா மாறுது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல மனுஷங்க தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க.
ஆனா சாணக்கியர் வாழ்ந்த அந்த காலத்திலையும் சரி, இந்த காலத்திலையும் சரி, ரகசியம் காக்க தெரியாத ஒரு மனுஷன் ஒரு நாளும் சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழவே முடியாது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறது உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியணும். அதை வச்சுதான் நீங்க உங்க வாழ்க்கையை நகர்த்தணுமே தவிர அதை மத்தவங்களுக்கு பகிரக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நம்ம ரகசியங்களை வெளியில பரப்புற கூட்டத்தை நாம எப்படித்தான் அடையாளம் காண்றது? அவங்க உங்ககிட்ட பேசும்போது மத்தவங்களோட வீட்டு ரகசியங்களை ரொம்ப ஆர்வமா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அவன் வீட்ல இப்படி நடந்துச்சான், அவங்க பொண்ணு இப்படி பண்ணிடுச்சான் அப்படின்னு யாரு ஒருத்தர் மத்தவங்களோட கதையை உங்ககிட்ட வந்து ஓயாம பேசுறாங்களோ அவங்க கண்டிப்பா உங்க கதையையும் 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க கிட்ட இருந்து உங்க குடும்பத்தை ரொம்ப தூரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரகசியங்களை வெளியிடுற மனிதர்களை விட இன்னும் ஒரு ஆபத்தான கூட்டம் இருக்கு. அவங்க முகத்துக்கு நேரா உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களை வீழ்த்துறதுக்கு குழி பறிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள தான் சாணக்கியர் முகஸ்துதி செய்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட ஆபத்து என்ன, அவங்களை எப்படி கையாள்றதுங்கிறத அடுத்த பாகத்துல ரொம்ப விளக்கமா பார்ப்போம். ஒரு மனுஷனை வாளால வெட்டி வீழ்த்துறதை விட வார்த்தையாலேயே ஐஸ் வச்சு குழி தோண்டி புதைக்கிற வித்தை இந்த முகஸ்துதி செய்யற கூட்டத்துக்கு ரொம்ப அலாதியா வரும். சாணக்கியர் அன்னைக்கே அர்த்த சாஸ்திரத்துல ரொம்ப தெளிவா எச்சரிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட முகத்துக்கு நேரா உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுற ஒருத்தன் நிஜத்துல உங்களோட வளர்ச்சியை தடுக்க வந்த ஒரு பெரிய யம. இந்த உலகத்துல கசப்பான உண்மைகளை பேசுற நல்லவங்களை விட இனிப்பான பொய்களை பேசி நம்மள மயக்கிற கெட்டவங்களுக்கு தான் எப்பவும் செல்வாக்கு அதிகம். ஆனா அந்த மயக்கத்துல விழுகிற ஒருத்தன் தற்காலிகமா வேணா சந்தோஷப்படலாம். ஆனா சீக்கிரமே அவனோட ஒட்டுமொத்த கௌரவத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவுல நிக்கிறது தான் நிதர்சனம். இப்போ இந்த சமுதாயத்தை உற்று பார்த்தா ஒரு விசித்திரமான உண்மை புரியும். யாரு ஒருத்தர் உங்களோட தவறுகளை சுட்டி காட்டாம நீங்க பண்றது எல்லாமே சரிதான், உங்களை விட்டா இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு அளவுக்கு அதிகமா பாராட்டுறாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை வீழ்த்துறதுக்கு தரைக்கடியில ரகசியமா சுரங்கம் தோண்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, அளவுக்கு மீறிய புகழ்ச்சிங்கிறது ஒரு மெதுவான விஷம், ஸ்லோ பாய்சன் மாதிரி. அதை சாப்பிட சாப்பிட ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள உங்களோட பகுத்தறிவையும் சிந்தனை திறனையும் அது மொத்தமா அழிச்சிடும். ஒரு பெரிய ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் செய்யற சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களும் அண்டை வீட்டாரும் உங்கள மாதிரி ஒரு தர்மபிரபுவை நாங்க பார்த்ததே இல்ல, நீங்க எடுத்த காரியம் எப்பவும் தோக்காது அப்படின்னு ஓயாம புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த செல்வந்தருக்கும் அந்த புகழ்ச்சியை கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துல தன் மேல ஒரு அதீத கர்வம் வந்துருச்சு. ஒரு நாள் அவர் ஒரு தவறான லாபமே இல்லாத ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்க போறதா சொன்னாரு. அப்போ அவரோட உண்மையான நண்பன் ஒருத்த வந்து, இது ரொம்ப ஆபத்தான முடிவு, இதுல உங்க சொத்தெல்லாம் அழிய வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சான். ஆனா அந்த செல்வந்தர் அதை ஏத்துக்கல. அதே நேரத்துல அந்த போலி முகஸ்துதி கூட்டம் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், தைரியமா இறங்குங்கன்னு உசுப்பி விட்டாங்க. அவங்க பேச்ச கேட்டு அந்த தொழிலை ஆரம்பிச்ச அந்த செல்வந்தர் சில மாதங்கள்லயே ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்து திவாலானார். அவர் நஷ்டப்பட்ட அடுத்த நாளே அந்த புகழ்ச்சி கூட்டம் அவனுக்கு அறிவே இல்லை, நாங்க அன்னைக்கே நினைச்சோம் அப்படின்னு வேற ஒருத்தரை புகழ கிளம்பி போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கூடவே இருந்துட்டு நீங்க பண்ற தவறுகளை கூட சரி அப்படின்னு சொல்லி உங்களை எப்பவும் ஒரு மாய உலகத்துல வச்சிருக்கக்கூடிய மனிதர்கள் உங்க சுற்று வட்டாரத்துல இருக்காங்களா? சாணக்கியர் காட்டுற வழி என்னன்னா, உங்க முகத்துக்கு நேரா உங்களை விமர்சனம் செய்யற, உங்க தப்ப கண்டிக்கிற ஒரு மனுஷனை நீங்க உங்களோட ஆன்மீக வழிகாட்டியா ஏத்துக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து நீங்க செய்யற முட்டாள்தனத்தை கூட அறிவாளித்தனம்னு கொண்டாடுற உறவுகளை உடனே வெட்டி எறியணும். அவங்க உங்க கூடவே இருந்தா நீங்க தப்பான பாதையில போகும்போது கூட உங்களுக்கு அது தெரியாமலே போயிடும். இந்த ஆன்மீக பூமியோட தத்துவம் என்னன்னா, ஒரு மனுஷனோட அகந்தை தான் அவனோட மிகப்பெரிய எதிரி. அந்த அகந்தைக்கு தீனி போடுற வேலையை தான் இந்த முகஸ்துதி செய்யறவங்க ரொம்ப சாதுரியமா செய்யறாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேன் மாதிரி இனிக்கும். ஆனா அவங்களோட உள்ளத்துல எப்போ உங்களை கீழே தள்ளலாம்னு ஒரு வஞ்சக கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்கிற நவீன உலகத்துல நம்மள சுத்தி எப்பவும் ஒரு ஆமாசாமி போடுற கூட்டத்தை வச்சுக்கிறது பல பேருக்கு பெருமையா இருக்கு. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசன்
அரசன் தான் அமைச்சரவையில எப்பவும் கசப்பான உண்மைகளை சொல்றவங்கள மட்டும்தான் வச்சுக்கணும். புகழ்பாடும் புலவர்களை தூரமா வைக்கணும். அப்பதான் அந்த நாடு உருப்படும். மனுஷனோட மனசு எப்பவும் தனக்கு பிடிச்ச நல்ல வார்த்தைகளை கேட்க தான் ஆசைப்படும். ஆனா அந்த ஆசையே அவனோட அழிவுக்கு வாசலா மாறிடுது. முகஸ்துதி செய்கிற உறவினர்களும் அண்டை வீட்டாரும் உங்களோட திறமைய பாராட்டல. அவங்களோட சுயநலத்துக்காக உங்களோட காதுகளை பயன்படுத்துறாங்க. இந்த யதார்த்தத்தை நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற போலியான மனிதர்களை உங்களால முழுமையா விளக்க முடியும். அப்போ இந்த முகஸ்துதி செய்யறவங்கள நாம எப்படி எதிர்கொள்றது? அவங்க உங்களை புகழும்போது ரொம்ப பெருமைப்பட்டுக்காம அமைதியா அவங்களோட பேச்சை தவிர்த்துடுங்க. உங்களுடைய உண்மையான பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை இன்னொருத்தன் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி முகத்துக்கு நேரா புகழ்ந்து குழி பறிக்கிறவங்களை விட இன்னும் ஒரு கொடூரமான கூட்டம் இருக்கு. அவங்க உங்க வீட்டுக்குள்ள வர்ற சண்டையையும் உங்க குடும்ப பாதிப்புகளையும் வெளியே நின்னு வேடிக்கை பார்த்து உள்ளுக்குள்ள இன்பம் காண்பாங்க. அவங்கள தான் சாணக்கியர் புல்லுருவிகள்னு சொல்றாரு. அவங்களோட ஆபத்தான குணத்தை பத்தி அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா விரிவா பார்ப்போம். ஒரு குடும்பத்தோட நிம்மதி குலையும் போது அந்த வீட்டுக்குள்ள வர்ற சண்டையும் சச்சரவும் அந்த 4 செவுத்துக்குள்ளேயே முடிஞ்சிடணும். ஆனா அந்த சத்தத்தை கேட்டுட்டு உதவி செய்யற மாதிரி வந்து உள்ளுக்குள்ள ஒரு வஞ்சகமான இன்பத்தை காண்கிற ஒரு கூட்டம் நம்ம சுத்தி எப்பவும் சுத்திக்கிட்டே இருக்கும். சாணக்கியர் அன்னைக்கே அவங்களோட குணத்தை பார்த்து புல்லுருவிகள் அப்படின்னு ஒரு பயங்கரமான பேரை வச்சிருக்கார். புல்லுருவிங்கிறது ஒரு மரத்தோட கிளையில ஒட்டிக்கிட்டு அந்த மரத்தோட சத்தையெல்லாம் உறிஞ்சி தின்னுட்டு கடைசியில் அந்த மரத்தையே பட்டுப்போக வைக்கிற ஒரு நச்சு தாவரம். அப்படிதான் நம்ம குடும்ப பிரச்சனைகளை அண்டை வீட்டுக்காரங்களும் போலியான உறவுகளும் வேடிக்கை பார்த்து மகிழ்ற இந்த விஷயம். வெளியில பார்க்கும்போது ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி வருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மனசு நல்லா வேணும், இவனுக்கு இதுக்கு மேலேயும் நடக்கணும் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்கோம். இந்த சமுதாயத்தை உற்று பார்த்தா ஒரு விசித்திரமான கொடுமையான குணம் மனுஷங்க கிட்ட வெளிப்படும். அடுத்தவனோட துக்கம்தான் இங்க பல பேருக்கு பெரிய பொழுதுபோக்கா இருக்கு. உங்க வீட்டில் ஒரு சத்தம் கேட்டுட்டா போதும், பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட அத்தனை வேலைகளையும் அப்படியே போட்டுட்டு வாசல்ல வந்து நின்று நோட்டம் பார்ப்பான். இன்னும் சில உறவினர்கள் இருக்காங்க. அவங்க உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சண்டை நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே ஃபோன் போட்டு என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க, நாங்க வேணா வந்து பேசட்டுமா அப்படின்னு ரொம்ப நியாயம் பேசுற மாதிரி உள்ள நுழைவாங்க. ஆனா அவங்களோட அசல் நோக்கம் சண்டையை தீர்த்து வைக்கிறது கிடையாது. சண்டை எந்த அளவுக்கு பெருசா போகுது, குடும்பம் எப்போ உடையுதுன்றத ரொம்ப க்ளோஸ்அப்ல இருந்து வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் அவங்களோட ஒரே ஆசை. ஒரு பெரிய ஊர்ல 2 அண்ணன் தம்பிங்க ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட ஒற்றுமையை பார்த்துட்டு அந்த தெருவில் இருக்கிற அண்டை வீட்டாருக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான எரியிற வயிறு. ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன பண விஷயத்துல அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவில் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. சத்தம் கொஞ்சம் வெளியில கேட்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரன் நேரா உள்ள வந்தான். அண்ணன்கிட்ட போய், தம்பி உன்னை மதிக்கவே மாட்டேன்றான்ப்பா, நீ இவ்வளவு செஞ்சோம் அவன் இப்படி பேசுறானே அப்படின்னு கொளுத்தி போட்டான். அப்புறம் அப்படியே தம்பிக்கிட்ட போய், உங்க அண்ணன் உன்னை எப்பவும் அடிமை மாதிரி தான் பார்க்கறான், நீ ஏன்பா சும்மா இருக்கணும் அப்படின்னு அங்கேயும் ஒரு திரியை கிள்ளி போட்டான். 2 பக்கமும் தீய வச்சுட்டு அவன் திண்ணையில போய் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான். சில நாட்கள்லயே அந்த 2 அண்ணன் தம்பிகளும் அடிச்சுக்கிட்டு கோர்ட்டு போலீஸ்னு போய் தங்களோட ஒட்டுமொத்த கௌரவத்தையும் பணத்தையும் தொலைச்சிட்டு நடுத்தெருவுல நின்னாங்க. அன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட வீட்டுக்குள்ள உட்காந்து நிம்மதியா சிரிச்சான். இதைத்தான் சாணக்கியர் அன்னைக்கு சொன்னார். அடுத்தவன் வீட்டு நெருப்புல தான் கையை பக்குவமா சுட்டு குளிர்காயிற கூட்டம் இது. நீங்க எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் என்னைக்காவது ஒரு சின்ன சச்சரவு வரும்போது யாருமே கூப்பிடாமலேயே உள்ள வந்து விவகாரத்தை இன்னும் பெருசு பண்ணிட்டு போன மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருக்காங்களா? சாணக்கியர் நீதி நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் சண்டை வர்றது சகஜம். ஆனா அந்த சண்டையை தீர்க்க வேண்டியது அந்த புருஷன் பொண்டாட்டியோ இல்ல அந்த அண்ணன் தம்பியோ மட்டும்தானே தவிர 3வது மனுஷனை அதுக்குள்ள பஞ்சாயத்துக்கு கூப்பிடவே கூடாது. குறிப்பா உங்க அண்டை வீட்டுக்காரனையும் உங்க மேல பொறாமப்படுற சொந்தக்காரனையும் அந்த சண்டைக்குள்ள பேச விட்டீங்கன்னா அவங்க நெய்யை ஊத்தி அந்த நெருப்பை இன்னும் பெருசா ஆக்குவாங்களே தவிர ஒரு நாளும் தண்ணி ஊத்தி அதை அணைக்க மாட்டாங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தா ஒரு குடும்பத்தோட அமைதிங்கிறது அந்த வீட்டோட லக்ஷ்மி கடாட்சம் மாதிரி. அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை உடைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் கொண்ட மனிதர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட வாய் என்னவோ சமாதான புறா மாதிரி பேசும், ஆனா அவங்களோட எண்ணம் முழுக்க கழுகோட குரூரத்தனம் தான் இருக்கும். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல கூட யாராவது தங்களோட தனிப்பட்ட சோகத்தை ஸ்டேட்டஸா போட்டா அதுக்கு வந்து கமெண்ட் பண்ற முக்கால்வாசி பேர் ஆறுதல் சொல்றதை விட என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த அசிங்கமான ஆர்வத்துல தான் வர்றாங்க. மனுஷனோட புத்தி எவ்வளவு மட்டமான நிலைக்கு போயிருக்கு பாத்தீங்களா? அடுத்தவன் நல்லா இருக்கும்போது இவங்களால தாங்கிக்க முடியறதில்ல, ஆனா அவன் அழும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது.
சாணக்கியர் என்ன எச்சரிக்கிறார்னா, உங்க வீட்டு சண்டைய வேடிக்கை பார்க்குற எந்த ஒரு மனிதனையும் உங்க வாழ்க்கையோட எந்த ஒரு முக்கிய முடிவிலையும் சேர்த்துக்காதீங்க. அவங்க உங்க கூடவே இருந்தா உங்க குடும்பத்தோட நிம்மதியை எப்பவும் ஒரு கேள்விக்குறியாவே வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற புல்லுருவிகளை நாம எப்படி தான் கையாள்றது? உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன துரும்பு கூட தெரியாத அளவுக்கு அமைதியா இருங்க. அவங்க வந்து நோண்டுனாலும் எங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு போலி புன்னகையோட அவங்க வாயை அடைச்சிருங்க. இதுதான் சாணக்கியர் காட்டுற புத்திசாலித்தனமான வழி. சரி, இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற புல்லுருவிகளை விட இன்னும் ஒரு ஆபத்தான ரகம் இருக்கு. அவங்க பேசும்போது ரொம்ப அன்பா தேனொழுக பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்க கௌரவத்தை குலைக்கிற ஒரு பெரிய விஷத்தை வச்சிருப்பாங்க. அவங்கள தான் சாணக்கியர் விஷம் கலந்த பால் போன்ற உறவுகள் அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட அந்த பயங்கரமான நச்சுத்தன்மையை பத்தி அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா பார்ப்போம். ஒரு குடம் நல்ல பாலுக்குள்ள ஒரே ஒரு துளி நஞ்சு விழுந்தா அந்த ஒட்டுமொத்த பாலும் எப்படி விஷமா மாறி ஒரு மனுஷனோட உசிரையே குடிக்க காத்துக்கிட்டு இருக்குமோ, அப்படித்தான் வெளியில பாசத்தை அள்ளி வீசிட்டு உள்ளுக்குள்ள வஞ்சகத்தை வச்சிருக்கிற இந்த ஆபத்தான மனிதர்கள். சாணக்கியர் இவங்களத்தான் விஷம் கலந்த பால் போன்ற உறவுகள் அப்படின்னு தன்னோட சாணக்கிய நீதியில ரொம்ப பயங்கரமா எச்சரிக்கிறார். இந்த உலகத்துல முகத்துக்கு நேரா கத்துற கோபக்காரனை விட முகத்துல பல்ல காட்டிக்கிட்டு பின்னாடி முதுக தடவி கொடுத்துக்கிட்டே நெஞ்சு கூட்டுக்குள்ள கத்திய இறக்க காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நயவஞ்சக புன்னகைக்காரங்க தான் ரொம்பவே ஆபத்தானவங்க. அவங்க பேசுற பேச்சுல தேன் ஒழுகும், ஆனா அவங்களோட எண்ணத்துல உங்களை அக்கு வேறு ஆணி வேறா சிதைக்கிற ஒரு கொடூரமான சதித்திட்டம் ஓடிட்டே இருக்கும். இப்போ இந்த உலகத்தை கவனிச்சு பார்த்தா ஒரு விஷயம் அப்பட்டமா தெரியும். சில உறவினர்களும் அண்டை வீட்டாரும் உங்ககிட்ட பேசும்போது, உன் மேல எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா, நீ நல்லா இருக்கணும்னு நான் தினமும் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு வார்த்தைகளாலேயே கோட்டை கட்டுவாங்க. ஆனா அவங்களோட அசல் குணம் என்னங்கிறது அவங்க உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி பேசுற பேச்சுல தான் வெளிப்படும். சாணக்கிய நீதி நமக்கு என்ன ஒரு விதியை கத்துக் கொடுக்குதுன்னா, ஒரு குடத்துக்கு மேல பாலும் அந்த குடத்துக்கு அடியில விஷமும் இருந்தா அதை யாரும் குடிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மனுஷனோட நாக்குல பாலும் அவனோட இதயத்துல விஷமும் இருந்தா அதை நம்பி ஏமாறுற பல அப்பாவிங்க இங்கே இருக்காங்க. ஒரு பெரிய ஊர்ல ஒரு குணவான் இருந்தார். அவர் எல்லாரையும் நம்புற ஒரு ரொம்ப பொதுவான சுபாவம் கொண்டவர். அவரோட பெரியப்பா மகனோ சித்தப்பா மகனோ ஒரு தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தன் எப்பவும் அவரோட நிழல் மாதிரி கூடவே இருப்பான். அந்த சொந்தக்காரன் பேசும்போது, அண்ணே நீங்க தான் என் தெய்வம், உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு உருகி உருகி பேசுவான். அந்த குணவானும் அவனை தன் தம்பியா நினைச்சு தன்னோட வியாபாரத்தோட அத்துணை வரவு செலவு கணக்குகளையும் சாவி கொத்தையும் அவன்கிட்டயே ஒப்படைச்சார். ஆனா அந்த போலி தம்பியோட மனசுக்குள்ள ஒரு பெரிய விஷப்பாம்பு படுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் சமயம் பார்த்து அந்த வியாபாரத்தோட ரகசிய ஆவணங்களை எதிரி கம்பெனிக்காரங்கிட்ட கொண்டு போய் வித்துட்டான். ஒரே மாசத்துல அந்த குணவானோட ஒட்டுமொத்த தொழிலும் முடங்கி போச்சு. அப்ப கூட அந்த துரோகி முன்னாடி வந்து, ஐயோ அண்ணே இப்படி ஆயிடுச்சேன்னு அழுது நடிச்சான். கடைசியில போலீஸ் விசாரணையில அவனோட உண்மை முகம் வெளிவந்தப்போதான் அந்த குணவான் நெஞ்சு வெடிச்சு நின்னார். இதத்தான் சாணக்கியர் அன்னைக்கே சொன்னார், பாம்புக்கு பால் வார்த்து வளர்த்தாலும் அது கடிக்கிறதுக்கான நேரம் வரும்போது தன்னோட நஞ்ச உமிழாம இருக்காது. நீங்க எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் உங்க மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தேன் ஒழுக பேசிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தையோ இல்ல அவமதிப்பையோ செஞ்ச மனிதர்களை நீங்க கடந்து வந்திருக்கீங்களா? சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனோட அன்பை அவனோட வார்த்தைகளை வச்சு ஒரு நாளும் எடை போடாதீங்க. அவனோட எண்ணம் என்ன, அவனோட கடந்த கால செயல்பாடுகள் என்னங்கிறத வச்சுதான் ஒருத்தனோட உண்மைத்தன்மையை தீர்மானிக்கணும். இந்த மாதிரி விஷம் கலந்த பால் போன்ற உறவுகள் உங்களுக்கு முன்னாடி உங்களை வானளவுக்கு புகழ்வாங்க. ஆனா 4 பேர் கூடுற இடத்துல உங்களை பத்தின அவதூறங்களையும் அசிங்கமான வதந்திகளையும் ரொம்ப சாமர்த்தியமா பரப்புவாங்க. ஆன்மீக ரீதியா நாம இதை உற்று பார்த்தோம்னா, வஞ்சகங்கிறது ஒரு மனுஷனோட ஆன்மாவை மொத்தமா அழிக்கக்கூடிய ஒரு சாபம். அந்த சாபம் பிடிச்ச மனுஷங்க எப்பவும் தங்களோட போலி முகமுடிய கழற்றவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட அசல் முகம் சமுதாயத்துக்கு தெரிஞ்சா அவங்களால வாழ முடியாது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல கூட மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பிரதர் அப்படின்னு போஸ்ட் போட்டுட்டு பின்னாடி அவங்களோட வளர்ச்சியை பார்த்து குமுறுற கூட்டம் தான் இங்க அதிகம். சாணக்கியர் நமக்கு தர்ற அறிவுரை என்னன்னா, யார்கிட்டையும் உங்களுடைய அசல் முகத்தையோ உங்களுடைய அசல் பலத்தையோ முழுமையா காட்டாதீங்க.
மனுஷனோட மனசு எவ்வளவு கொடூரமான நஞ்ச சுமந்துட்டு அலையுது பாத்தீங்களா? வெளியில அன்பா பேசுற அதே நாக்கு தான் சமயம் கிடைக்கும்போது உங்களை அசிங்கப்படுத்தவும் தயங்காது. இந்த யதார்த்தத்தை நீங்க எப்போ சரியா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் இந்த மாதிரி நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களோட வலையிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். அவங்க பேசுற இனிமையான பேச்சை வச்சு அவங்கள உங்க குடும்பத்துக்குள்ள சேர்க்கவே கூடாது. அப்போ இந்த விஷம் கலந்த பால் போன்ற உறவுகளை நாம எப்படித்தான் கையாள்றது? அவங்க பேசுற பேச்சுக்கு வெறும் தலையாட்டலோட நிறுத்திக்கோங்க. அவங்களோட வார்த்தைகளுக்கு உங்களுடைய மனசை ஒரு நாளும் பலி கொடுத்துறாதீங்க. அவங்க கிட்ட இருந்து உங்க வாழ்க்கையை எவ்வளவு தூரம் தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி வச்சுக்கோங்க. சாணக்கியர் சொல்ற அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நச்சு மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முக்கிய காரணமே நாம அவங்க கிட்ட காட்டுற அளவுக்கு மீறிய நெருக்கம்தான். அந்த அளவுக்கு மீறிய நெருக்கம் எவ்வளவு பெரிய ஆபத்துல முடியும், நமக்கான எல்லையை நாம எப்படி வகுத்துக்கணும்ன்றத அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா அனல் பறக்க பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் நடுவுல இருக்க வேண்டிய அந்த இடைவெளி எப்ப குறையுதோ அப்போதான் அங்க அவமதிப்பும் பகையும் தளிர்விட ஆரம்பிக்குது. நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் ஒருத்தர் கூட ரொம்ப நெருக்கமா பழகிட்டா அங்க அன்பு இன்னும் அதிகமாகிடும் அப்படின்னு. ஆனா சாணக்கியர் தன்னோட சாணக்கிய நீதியில ரொம்ப தெளிவா ஆணித்தரமா ஒரு உண்மையை உடைக்கிறார். அளவுக்கு மீறிய நெருக்கம்ங்கிறது எப்பவும் ஒரு மனுஷனோட கௌரவத்தை அழிச்சு அவனோட வாழ்க்கையை நாசமாக்குற ஒரு பெரிய பாதாள குழி. இந்த உலகத்துல எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, அண்டை வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்துக்கிட்டு அந்த எல்லைக்குள்ள மட்டுமே பழக கத்துக்கணும். அந்த எல்லையை தாண்டி நீங்க அவங்கள உள்ள அனுமதிச்சிங்கன்னா சீக்கிரமே அவங்க உங்க தலைமையில ஏறி உட்காந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த சமுதாயத்தை உற்று பார்த்தோன்னா ஒரு நிதர்சனம் புரியும். நீங்க யார்கிட்ட ரொம்ப உரிமையை பழகுறீங்களோ, யார்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறீங்களோ, அவங்க தான் ஒரு கட்டத்துல உங்களை ரொம்ப சாதாரணமா எடை போடுவாங்க. இவன் இவ்வளவுதான், இவனுக்கு என்ன பெருசா தெரிஞ்சிட போகுது அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு அந்த அளவுக்கு மீறிய நெருக்கத்திலிருந்து தான் பிறக்குது. சாணக்கிய நீதி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, ஒரு சந்தன மரமே இருந்தாலும் அதுக்கு ரொம்ப பக்கத்துல போய் தினமும் உரசிக்கிட்டே இருந்தா அதோட வாசம் கூட ஒரு கட்டத்துல சாதாரணமா தோண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் மனுஷ குணமும். உங்களுடைய அசல் மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்துல நிலைச்சு நிக்கணும்னா நீங்க மத்தவங்க கிட்ட பராமரிக்கிற அந்த கண்ணியமான இடைவெளி மட்டும்தான் காரணம். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்துல ஒரு அறிவாளி கவிஞர் இருந்தார். அவரோட கவிதைகளையும் அவரோட நாலேஜையும் பார்த்துட்டு அந்த நாட்டு அரசன் அவரை தன் அரண்மனைக்குள்ள கூப்பிட்டு தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பனா ஆக்கிக்கிட்டார். அந்த கவிஞருக்கும் அரசனுக்கும் நடுவுல இருந்த நெருக்கம் எவ்வளவு பெருசாச்சுன்னா, கவிஞர் எப்ப வேணா அரசனோட அந்தரங்க அறைக்குள்ள போகலாம், எப்படி வேணா பேசலான்ற நிலைமை வந்துச்சு. கவிஞரும் நினைச்சார், அரசன் நம்ம கைக்குள்ளதான் இருக்கார் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட எல்லையை மீற ஆரம்பிச்சார். ஒரு நாள் சபை நடுவுல எல்லாரும் முன்னாடியும் அரசன் எடுத்த ஒரு முடிவை இந்த கவிஞர் ரொம்ப அலட்சியமா கேலி செய்யற மாதிரி விமர்சனம் பண்ணார். அரசனோட அகந்தை அன்னைக்கு காயப்பட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரியே அந்த கவிஞரை சிறையில அடைக்க அரசன் உத்தரவிட்டான். கவிஞர் அன்னைக்கு சிறையில கிடந்த அழுதப்போதான் சாணக்கியரோட இந்த தத்துவம் அவரோட மண்டையில உரைச்சுது. நெருப்புக்கு ரொம்ப பக்கத்துல போனா அது நம்மள சுட்டெரிச்சிடும், ரொம்ப தூரமா போனா குளிருக்கு வெதுவெதுப்பு கிடைக்காது. அதனால எப்பவும் ஒரு மிதமான இடைவெளியில தான் இருக்கணும். நீங்க எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ ரொம்ப பாசமா பழகி உங்க வீட்டு சமையல் கட்டையிலிருந்து உங்க பீரோ சாவி வரைக்கும் அத்தனை ரகசியங்களையும் காட்டிட்டு கடைசியில அவங்களாலேயே ஒரு பெரிய அவமதிப்பை சந்திச்சு நின்ன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? சாணக்கியர் நமக்கு தர ஆகச்சிறந்த ஆன்மீக உபதேசம் இதுதான். உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள, உங்களுடைய சுய மரியாதைக்குள்ள மூணாவது மனுஷனோட நிழல் கூட படக்கூடாது. நீங்க எவ்வளவு தூரம் தள்ளி நின்னு புன்னகைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய கௌரவம் காக்கப்படும். எப்போ ஒருத்தர் உங்க வீட்டுக்குள்ள எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போகலான்ற அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்களோ அன்னைக்கே உங்க குடும்பத்தோட நிம்மதி அங்க காலியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆன்மீக ரீதியா பார்த்தா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சுயமான ஆற்றல் வட்டம் இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள தகுதியற்ற மனிதர்களை நாம அனுமதிக்க கூடாது. இப்ப இருக்கிற நவீன உலகத்துல புதுசா ஒருத்தரை பார்த்து அடுத்த நாளே அவங்கள நம்ம உசுறு நம்ம நண்பன்னு கொண்டாடுற ஒரு பொய்லி கலாச்சாரம் பரவிட்டு இருக்கு. ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனோட விசுவாசத்தை, அவனோட குணத்தை 5-6 வருஷம் சோதிச்சு பார்க்காம அவன்கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட எல்லைகளை விட்டு கொடுக்காதீங்க. அளவுக்கு மீறி பழகிற உறவுகள் தான் நாளைக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா கூட உங்களை சமுதாயத்துல அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நிப்பாங்க.
மனுஷனோட புத்தி எவ்வளவு விசித்திரமானது பாத்தீங்களா? தூரத்துல இருக்கும்போது கிடைக்கிற மரியாதையை விட பக்கத்துல வரும்போது கிடைக்கிற அலட்சியம்தான் இங்க பல பேரை காயப்படுத்துது. இந்த காயத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும்னா உங்களுக்கான ஒரு கோட்டை சுவரை நீங்களே எழுப்பிக்கணும். அந்த சுவரை தாண்டி யாருக்கும் அதிகப்படியான சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த அளவுக்கு மீறிய நெருக்கத்தை தடுத்து எல்லைகளை எப்படி வகுக்கிறது? உங்ககிட்ட நெருங்கி வர்றவங்க கிட்ட ரொம்ப கோபப்பட வேண்டியதில்லை. அவங்க கேட்குற அத்தனை கேள்விகளுக்கும் சுருக்கமான பதில்களை சொல்ல பழகிக்கோங்க. உங்களுடைய பலவீனங்களையோ தனிப்பட்ட திட்டங்களையோ அவங்க கிட்ட பேசாம பொதுவான விஷயங்களை மட்டும் பேசி நகர்ந்துருங்க. சாணக்கியர் சொல்ற அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எல்லைகளை தாண்டி குதிக்கிற மனிதர்கள் உங்களோட வளர்ச்சியை தங்களோட வளர்ச்சியோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு பெரிய போட்டி மனப்பான்மையை உள்ளுக்குள்ள வளர்த்துப்பாங்க. அந்த ஒப்பீடுதல் பொறி, கம்பேரிசன் ட்ராப் எவ்வளவு ஆபத்தானது, அதை எப்படி சாதுரியமா கையாளுறதுங்கிறத அடுத்த பாகத்துல ரொம்ப ஆழமா விரிவா பார்ப்போம். மனுஷகுலத்துல பிறந்துட்டு தனக்கு கிடைச்ச வாழ்க்கைய வாழாம அடுத்தவனோட வாழ்க்கைய நோட்டம் விட்டுங்கிட்டே தன் அத்தனை நிம்மதியையும் தொலைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கதான் உங்களை எப்போதும் ஒப்பிட்டு பார்ப்பவர்கள். சாணக்கியர் அன்னைக்கே தன்னோட சாணக்கிய நீதியில இந்த ஒப்பிடுதல் பொறிய பத்தி ரொம்ப ஆழமா எச்சரிச்சிருக்கார். இந்த உலகத்துல இருக்கிற போலியான உறவுகளும் அண்டை வீட்டாரும் வெளியில பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா உங்க கூட பழகுற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க மனசு ஒரு பெரிய தராசை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையையும் அவங்களோட வாழ்க்கையையும் ஒவ்வொரு நொடியும் எடை போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு சின்ன முன்னேற்றம் அடைஞ்சா கூட அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போட்டி மனப்பான்மை தளிர் விட்டு உங்களை எப்படி கீழே தள்ளலான்ற நச்சு எண்ணத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சமுதாயத்தை உற்று பார்த்தோம்னா ஒரு கசப்பான உண்மை புரியும். இந்த ஒப்பிடுதல் குணம் கொண்ட மனிதர்கள் உங்களா பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அவங்கள விட நீங்க கீழே இருந்தா ஒரு விதமான குரூர சந்தோஷத்தை அடைவாங்க. ஒருவேளை அவங்கள விட நீங்க மேல போயிட்டா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. சாணக்கியர் நீதி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனோட அசல் முகம் அவனோட போட்டியில தான் வெளிப்படும். உங்க வீட்டு பிள்ளைகளோட படிப்பை அவங்க வீட்டு பிள்ளைகளோட படிப்போட ஒப்பிடுறது, உங்களுடைய வருமானத்தை அவங்களோட வருமானத்தோட ஒப்பிடுறது, ஏன் நீங்க உடுத்துற துணிமணியை கூட அவங்களோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு ரகசிய போரை உங்களுக்கு பின்னாடி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய கிராமத்துல 2 வியாபாரிகள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரே தெருவுல தான் கடை வச்சிருந்தாங்க. அதுல முதல் வியாபாரி ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவர். அவரோட உழைப்பு மட்டும் நம்பி வாழ்ந்தவர். ஆனா இந்த 2வது வியாபாரிக்கு எப்பவும் ஒரு குணம். இந்த முதல் வியாபாரி இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சான், அவன் கடைக்கு எத்தனை கஸ்டமர் வராங்கன்றதையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருப்பான். முதல் வியாபாரி தன் கடையை கொஞ்சம் பெருசு பண்ணுனா இந்த 2வது வியாபாரிக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராது. உடனே அவனும் உடனே வாங்கி கடையை பெருசு பண்ணுவான். முதல் வியாபாரி தன் குடும்பத்துக்காக ஒரு புது வண்டி வாங்கினா இவன் அதை விட பெரிய வண்டியை வாங்கணும்னு அவனோட தகுதிக்கு மீறி செலவு செய்வான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்த அந்த 2வது வியாபாரி ஒரு கட்டத்துல கடனாளியாகி அவனோட ஒட்டுமொத்த கடையையும் மூடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஆனா அந்த முதல் வியாபாரி எப்பவும் போல அமைதியா தன் வேலையை தொடர்ந்தார். இதத்தான் சாணக்கியர் அன்னைக்கு சொன்னார். அடுத்தவனோட நிழலை பார்த்து போட்டி போட ஓடுறவன் சீக்கிரமே ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து அழியறது நிச்சயம். நீங்க எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்தக்காரங்க வட்டாரத்திலையும் இல்ல உங்க அண்டை வீட்டாரோ உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் நோட்டம் விட்டு அவங்களோட ஒப்பிட்டு பேசி உங்களை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மனிதர்கள் இருக்காங்களா? சாணக்கியர் நமக்கு தர்ற சாதுரியமான தீர்வு என்னன்னா, இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கிற மனிதர்கள் முன்னாடி உங்களுடைய அசல் வெற்றியையோ உங்களுடைய எதிர்கால திட்டங்களையோ ஒரு நாளும் பெருமையா பேசாதீங்க. ஏன்னா உங்களுடைய சாதாரணமான ஒரு மகிழ்ச்சி கூட அவங்களோட மனசுல இருக்கிற பொறாமை தீயை இன்னும் அதிகமா தூண்டிவிடும். அவங்க பேசுற பேச்சுல எப்பவும் ஒரு ஒப்பிடுதல் வார்த்தை ஒளிஞ்சிருக்கும். அவங்க வீட்டு பையன் அவ்வளவு வாங்குறான், நீ ஏன் இன்னும் இவ்வளவுதான் வாங்குற அப்படின்னு உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரிவினையை உண்டாக்க அவங்க தயங்க மாட்டாங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தா ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துக்கு ஒரு தனித்துவமான நோக்கத்தோடு தான் அனுப்பப்பட்டிருக்கான். ஒரு பூந்தோட்டத்துல இருக்கிற ரோஜா பூ மல்லிகை பூவோட போட்டி போடுறதில்ல. அது அதோட வாசத்தை வீசிட்டு அமைதியா இருக்கு. ஆனா இந்த ஞானம் இல்லாத மனிதர்கள் எப்பவும் அடுத்தவனோட வாழ்க்கைய தனக்கான அளவுகோலா வச்சுக்கிட்டு தங்களையும் அழிச்சு சுத்தி இருக்கிறவங்க நிம்மதியையும் கெடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற நவீன உலகத்துல சோஷியல் மீடியால மத்தவங்க போடுற போஸ்ட பார்த்துட்டு தங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து புலம்புற ஒரு கூட்டம் பெருகிருச்சு. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, தனக்கு கிடைச்சதை வச்சு எவன் ஒருத்தன் திருப்தியோட தன் உழைப்பை மட்டும் நம்பி வாழறானோ அவன்தான் இந்த உலகத்துல ஆகச் சிறந்த ஞானி.
மனுஷனோட புத்தி எவ்வளவு மட்டமான ஒரு போட்டி மனப்பான்மையில சிக்கி தவிக்குது பாத்தீங்களா? தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு சந்தோஷப்பட தெரியாத இந்த போலி மனிதர்கள் அடுத்தவங்கிட்ட இருக்கிறத கண்டு வெந்து சாகுறாங்க. இந்த மாதிரி மனிதர்களோட நச்சு பார்வையில இருந்து உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை. அவங்க கிட்ட உங்களுடைய எந்த ஒரு ரகசியத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் காட்டாம இருக்கிறது தான் ஆகச் சிறந்த புத்திசாலித்தனம். அப்போ இந்த ஒப்பிடுதல் பொறி வச்சிருக்கக்கூடிய போலியான மனிதர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமா நம்மளை எப்படித்தான் பாதுகாத்துக்கிறது? அவங்களோட அந்த மாய வலையில இருந்து தப்பிச்சு ஒரு நிம்மதியான ஆன்மீக பலம் பொருந்திய வாழ்க்கையை நாம எப்படி வாழணும்ன்ற சாணக்கியரோட அந்த இறுதி உபதேசத்தை வாசிப்பவரை உச்சகட்ட மாற்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பேராற்றல் வாய்ந்த இறுதி பகுதியை அடுத்த பாகத்துல மிக ஆழமா அனல் பறக்க பார்ப்போம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அதுல வாழற மனிதர்களோட பல நூறு முகமூடிகளையும் அக்குவேர ஆணிவேரா அலசி ஆராய்ஞ்ச அந்த மாபெரும் ஞானி சாணக்கியர் தன்னோட சாணக்கிய நீதியோட இறுதி பகுதியில நமக்கு கொடுக்கிற அந்த ஆகச்சிறந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? அதுதான் விழிப்புணர்வும் சுயசார்பும். நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த 9 அடையாளங்களும் ஏதோ மத்தவங்கள குத்தம் சொல்றதுக்காக மட்டும் எழுதப்பட்டது கிடையாது. இந்த சமுதாயம்ன்ற நடுக்கடல்ல போலியான மனிதர்கள்ன்ற சுறாமீன்களுக்கு நடுவுல நம்ம குடும்பம்ன்ற ஒரு சின்ன படகை எப்படி பத்திரமா கரை சேர்க்கணுங்கிறதுக்கான ஒரு மாபெரும் ஆன்மீக வழிகாட்டி. இந்த உலகம் சுயநலத்தாலையும் வஞ்சகத்தாலையும் பின்னப்பட்ட ஒரு மாய வலைங்கிறத எப்போ ஒருத்தன் முழுமையா புரிஞ்சுக்கிறானோ அப்போதான் அவனோட உள்ளார்ந்த ஆன்மீக விழிப்புணர்வே பிறக்குது. இப்போ இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை மிக ஆழமா உற்று பார்த்தோம்னா ஒரு மாபெரும் உண்மை அப்பட்டமா தெரியும். இந்த உலகத்துல நாம யாரையும் மாத்த முடியாது, யாருடைய குணத்தையும் திருத்த முடியாது. சுயநலக்காரன் சுயநலக்காரனாதான் இருப்பான், பொறாமக்காரன் பொறாமப்பட்டுக்கிட்டே தான் சாவான். ஆனா அவங்களுக்கு நடுவுல வாழ்ற நாம அவங்களோட நச்சுத்தன்மை நம்மளை தீண்டாத அளவுக்கு நம்ம மனசை இரும்பா மாத்திக்கணும். சாணக்கியரோட இறுதி உபதேசம் நமக்கு உணர்த்துவது இதத்தான். யாரிடமும் அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பை வச்சு உங்களுடைய நிம்மதியை இழக்காதீங்க. இந்த உலகத்துல நீங்க பிறக்கும்போது தனித்து தான் வந்தீங்க, போகும்போதும் தனித்து தான் போக போறீங்க. அப்போ இடைப்பட்ட இந்த வாழ்க்கை பயணத்துல ஏன் தகுதியற்ற போலியான மனிதர்களோட பேச்சை வச்சு உங்களுடைய உன்னதமான உசுரையும் உங்க குடும்பத்தோட கௌரவத்தையும் அடகு வைக்கிறீங்க? ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின சந்திரகுப்த மௌரியர் ஒரு முறை தன் குருவான சாணக்கியர்கிட்ட போய் கேட்டார், குருவே, இந்த உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு கணக்கோடையும் போலி முகமூடியோடையும் தான் பழகுறாங்க. இவங்களுக்கு நடுவுல நான் எப்படி ஒரு பேரரசனாக நிம்மதியா வாழறது அப்படின்னு மனசு உருகி கேட்டார். அப்போ சாணக்கியர் ஒரு புன்னகையோட சொன்னார், சந்திரகுப்தா, கடல்ல அலைகள் ஓயாம அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நாம கடலுக்குள்ள இறங்காம இருக்க முடியுமா? அலைகளோட வேகத்தை அறிஞ்சு படக சாதுரியமா செலுத்துறவ மட்டும்தான் மாலுமி. அப்படித்தான் இந்த சமுதாயமும். போலியான மனிதர்கள் உன்னை சுத்தி எப்பவும் இருப்பாங்க. ஆனா நீ உன்னோட உழைப்பையும் உன்னோட ஆன்ம பலத்தையும் மட்டும்தான் நம்பணுமே தவிர உன்னை சுத்தி வர்ற புகழ்ச்சி கூட்டத்தையோ பாச வலைகளையோ நம்பக்கூடாது. உன்னோட சுயசார்பு தான் உனக்கான ஆகச் சிறந்த கவசம். இந்த வார்த்தைகளை கேட்டு தன் மனசை மாத்திக்கிட்ட சந்திரகுப்தர் அதுக்கப்புறம் இந்த பாரத தேசத்தையே ஆட்டி படைச்ச மாபெரும் சக்கரவர்த்தியா உயர்ந்தார். நீங்க எல்லாரும் இப்ப உங்களோட நெஞ்சில கை வச்சு உங்க ஆன்மாவை கேட்டு ஒரு முடிவெடுங்க. இதுவரைக்கும் நீங்க ஏமாந்தது போதும். போலியான உறவுகளோட பாச நாடகத்தை நம்பி உங்களுடைய நிம்மதியான தூக்கத்தை தொலைச்சது போதும். சாணக்கிய நீதி உங்களுக்கு தர்ற அந்த உச்சகட்ட ஆற்றல் என்ன தெரியுமா? எவன் ஒருத்தன் தன் சொந்த உழைப்ப தன் சுய கௌரவத்தை மட்டும் நம்பி யாருடைய தயவும் இல்லாம நிமிர்ந்து நிக்கிறானோ அவனை வீழ்த்துற சக்தி இந்த உலகத்துல எந்த ஒரு போலி மனிதனுக்கும் கிடையாது. உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்க ஓடும்போது இந்த துரோகிகளும் பொறாமைக்காரர்களும் உங்களை இழுத்து பிடிக்க பார்ப்பாங்க. ஆனா அவங்களோட அசிங்கமான விமர்சனங்களை உங்க காதுக்குள்ளேயே விடாதீங்க. அவங்க பேசுற நச்சு வார்த்தைகளை தூக்கி போட்டுட்டு ஒரு சிங்கத்தை போல உங்களோட பாதையில கம்பீரமா முன்னோக்கி போயிட்டே இருப்பாங்க. இந்த ஆன்மீக பூமி நமக்கு கத்துக் கொடுத்த அசல் ஞானமே இதுதான்.
போலியான மனிதர்களை அடையாளம் கண்டு அவங்கள உங்க வாழ்க்கையோட வாசற்படியிலேயே வெட்டி எரிஞ்சிட்டு உங்களுடைய உள்ளொளிய பெருக்கிக்கோங்க. உங்களை அழிக்க நினைச்சவங்க முன்னாடி, உங்களை ஏளனமா பார்த்த சொந்தக்காரங்க முன்னாடி, உங்க வீட்டின் சண்டையை வேடிக்கை பார்த்த அண்டை வீட்டாருக்கு முன்னாடி நீங்க சமுதாயத்துல ஆகச்சிறந்த உயரத்துக்கு போய் கம்பீரமா தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுறதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த சாணக்கிய பதிலடி. அந்த உள்ளார்ந்த மாற்றத்தை, அந்த மாபெரும் ஊக்கத்தை இன்னைக்கே இந்த நிமிஷமே உங்க மனசுக்குள்ள விதைங்க. போலிகளை வெல்வோம், நம் வாழ்க்கையை நாமே செதுக்குவோம்.